பெண்ணியவாதிகள்லாம் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்ல சரக்கரம் கட்சி படுத்திட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பீங்க, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன? வாய்க்குள்ள பெவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன? ஏன்? நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுவெளியில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஆபாசமான வார்த்தைகள் அல்லது கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல் தொடர்ச்சியாக ஒரு மேடைகளில் பல மேடைகளில் பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்கான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. மாத சங்கங்கள் எங்கே போச்சு, பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு மாத சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா, இல்லை டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு. மாத சங்கத்தை பற்றி அவர் என்ன நினச்சான்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமான் எங்கே போனார்? அவர் ரிதுனியாவுக்காக போராடினாரா? வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா? அவர் அக்கறையோட பேசியிருந்தா பரவாயில்ல. மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் கொகையும் குடிச்சிட்டு என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி எல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அவதூறாக பேசின விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதை வன்மையாக அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறது தான். சீமான் ஒன்று அவ்வளோ பெரிய இவர் கிடையாது. அவருடைய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களை அவமரியாதையாக நடத்தியதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக மாத சங்கத்தை தொடர்ந்து பேசுகிறார். பேசுவதற்கு எந்த விதமான 1% தகுதி கூட சீமானு கிடையாதுங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. எனக்கு என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட 85 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை எங்கிட்ட கொடுங்க, நான் பயிர் வச்சு நான் நல்ல சாகுபடி பண்ணுறேன்னு சொன்னேன். என் மனைவி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணும்னா கேட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு. வரதட்சணை கொடுமையில் சீமான் பேரில் வழக்கு போடணுங்க. சீமான் பேரில் வரதட்சணை கொடுமையில் வழக்கு போடணும். ஒரு பொது இடத்துல வரதட்சணை வாங்குவதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புங்கிற போதே மனைவியை கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம் தானே. ஆக இன்னைக்கு வரதட்சணை வழக்கிலையும் நம்முடைய கமிஷனர் ஆஃபீஸில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். அந்த வீடியோவையும் அவர் பொதுவாக பெண்கள் குறித்து பேசிய வீடியோவும் நாங்கள் கமிஷனருக்கு கொடுக்குறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறோம்.